குரோணியினுடைய உயிரை கொண்டு வந்து முன்னிறுத்தி ஐயா வைகுண்ட பரம்பொருள் நடுத்திட்டு செய்கிறார். அவனுடைய முன்பறவைகளை எல்லாம் இப்படி எப்படி நான் இருந்தேன், நல்ல புத்தி சொன்னேன், 26 என்ன கேட்காம அடிச்ச, உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையே என்று சொல்லி அவனுடைய முன் வரலாறுகளை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றார். நீ 1வது யுகத்திலே உற்ற குரோணியாக பிறந்திருந்தாய். இந்த உலகத்தை எல்லாம் எடுத்து விழுங்க வந்த போது பூதக்குற முனிவன் வந்து உனக்கு புத்தி சொன்னான். நீ கேளாத காரணத்தால் 6 துண்டமாக வெட்டி கொண்டேன். அடுத்த யுகத்திலே நீ குண்டமசாலியாக பிறந்திருந்தாய். அப்பொழுது கோவிரிசி வந்து உனக்கு புத்தி சொன்னான். கேளாத காரணத்தால் தூண்டல் உபாயத்தால் உன்னை கொண்டேன். 3வது யுகத்திலே நீ தில்லை மல்லானன், மல்லோசி வாகனன் என்று 2 அசுரர்களாக பிறந்து வந்தாய். அப்பொழுது கோவிரிசி வந்து உனக்கு புத்தி சொன்னான். கேளாத காரணத்தால் உன்னை ரோமரிஷி வந்து உனக்கு புத்தி சொன்னான். கேளாத காரணத்தால் உன்னை மந்திரபுர கணையால் கொண்டேன். அடுத்த யுகம் கிரேதாயுகம். அந்த கிரேதாயுகத்திலே நீ சிங்கமுகாசூரன், சூரபதுமன் என்று 2 அசுரர்களாக பிறந்து வந்தாய். தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினாய். அப்பொழுது வீரமாக தேவர் வந்து உனக்கு புத்தி சொன்னார். கேளாத காரணத்தால் சக்தி என்ற வேளாண் உன்னை சங்கரித்தேன். சங்கரித்து கேள்வி கேட்கிற பொழுது நீ என்ன சொன்னாய்? உன்னால் என்னை கொல்ல முடியாது, இறப்பரோ என்னை கொல்லுவது, சக்தி என்ற வேல்தான் என்னை கொன்றதை அல்லாது உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று இழப்பமாக பேசினார். அதனால் அதே யுகத்திலே அதனால் உன்னை அந்த சக்தி என்ற வேளாண் உன்னை சங்கரித்தேன். அதே யுகத்திலே நீ கிரணியனாக பிறந்து வந்தாய். உனக்கு மகனாக பிரகலாதனாக வந்து உனக்கு புத்தி சொன்னேன். நீ கேட்கவில்லை. அதனால நரசிம்மமாக வந்து என்னுடைய 10 விரல் நகம் கொண்டு உன்னுடைய நெஞ்சை குழந்து உன்னை கொன்றேன். அடுத்த யுகம் திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்திலே 10 தலை அரக்கன் ராவணனாக பிறந்து வந்தாய். என்னுடைய மனைவி சீதாதேவியை சிறையெடுத்து சென்றாய். அப்பொழுது உன்னுடைய தம்பி விபீஷணன் வந்து புத்தி சொன்னான். கேளாத காரணத்தால் உன்னை ராமச்சரத்தால் கொண்டேன். அடுத்த யுகம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்திலே நீ 100 தம்பிமார்களோடு துரியோதனனாக பிறந்து வந்தாய். அப்பொழுது பிதாமகர் பீஷ்மர் வந்து உனக்கு புத்தி சொன்னார். நீ கேட்டியா? கேளாத காரணத்தால் பீமனுடைய கையால் உன்னை சங்கரித்தேன். அடுத்த கலியுகம். இந்த கலியுகத்திலே நீ கலியனாக பிறந்து வந்தாய். அப்பொழுது நாராயணன் நானே உனக்கு வந்து நேரடியாக வந்து உனக்கு புத்தி சொன்னேன். நீ கேட்கவில்லை. கேளாத காரணத்தால் உன்னை தன்னாலே பிறக்க வைத்து தன்னால் அழிவாய் என்று சொன்னேன். அதன்படி தன்னாலே தான் பிறந்து தான் கெட்டு போவார் என்றபடி உன்னாலே நீயும் உயிரிழந்து நிற்கிறாய். நான் ஏதாவது ஆக்கினைகள் செய்கிறேனா?
நான் இந்த பார்மீதிலே பரதேசி போலே வந்திருந்து போரேதும் செய்யாமல் பொறுதியோடு இருக்கிற பொழுது கர்ம வயது உனக்கு வந்து காலம் சரியாகி வர்மம் வந்து மூடி மாண்டு போகிறாய். அடப்பாவி, நீ அன்று வரமாக வாங்கி சென்றாய் என்னுடைய திருமுடியும் சக்கராயுதத்தையும், அந்த இரண்டையும் என் முன்பாக எடுத்து வைத்துவிட்டு நீ பெற்ற வரங்கள் அனைத்தையும் என் முன்பாக எடுத்து வைத்துவிட்டு போடா நரகத்துக்கு என்று சொல்ல அவன் அத்தனை வரங்களையும் எம்பெருமான் வைகுண்டருடைய பாதத்திலே எடுத்து வைத்துவிட்டு அப்படியே திரும்புகிறான். அவனுடைய அந்த குடும்பங்கள், அதாவது இத்தனை காணும் நமக்கு சோறு போட்ட மகாராசனுக்கு ஒரு நாளாவது நம்முடைய வீட்டில் விருந்து கொடுக்க வேண்டாமா என்று காத்திருந்த அந்த குடும்பங்கள் யார்? பேய், பிசாசு, கூழி, கலிநீசம், மாயை, கரு, கள்ளம், மரக்கருப்பு, யுகத்தீர்ப்பு, பொய் புரட்டு, பஞ்சம், பிழை, பொல்லாப்பு, மாத்திரம், கழிவு, சூது, மாரணம், இப்படிப்பட்ட 1200 அநியாய பாவகர்த்தாக்களும் சேர்ந்து அவனை அப்படியே தூக்கி நரக குடியிலே கொண்டு போட்டது. அதை பார்த்திருந்த சேடன் ஒரே சமுட்டாக சமுட்டி பாதாளத்தில் தள்ளி பாறை நிரப்பாக்குகிறது. ஐயா வைகுண்டர் ஒரு சங்கை எடுத்து ஊதுகின்றார். தர்மயுகம் தோன்றுகிறது. அந்த சத்தத்திலே கரியன் வந்துவிட்டான் என்று சொல்லி ஆங்காங்கே மறைந்து இருந்த அந்த நல்ல நீதங்கள் எல்லாம், தர்ம யுகத்துக்கேற்ற வஸ்துவெல்லாம் தோன்றி வருகிறது. இப்படியாக எல்லாம் வைகுண்டர் இட்ட சத்தம் மீதில் வந்து நல்லாக கண்டு நாரணரை தான் போற்றி வைகுண்ட சுவாமி வர வேண்டும் என்று சொல்லி மெய்கொண்ட ஞான மிக்க தவம் புரிந்தால் வந்து சத்தம் ஒன்றில் வரவழைப்போம் என்று சொன்னேன். செந்துயிர் காக்கும் சிவகுண்டம் வந்தீரோ, தர்ம வைகுண்ட சுவாமி வந்தார் என்று சொல்லி நன்மை பல சிந்தும் நன்னதிய பட்சிகள் பசுமை குணமான பல மிருக ஊர்வனமும் ஐயா வைகுண்டரை வந்து வணங்கி நிற்கிறது. ஐயா அங்கே செத்த சனத்தை எல்லாம் கட்டி எழுப்புகிறார். எல்லோரும் உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். அங்கங்கே உள்ள சனம் எல்லோரும் தான் வருவார். ஐயா செத்த சனத்தை எல்லாம் கட்டி எழுப்புகின்றார். எல்லோரும் உயிர்த்தெழுந்து வருகின்றார்கள். அங்கே இந்த அம்மைமார்கள் 7 பேருக்கும் 7 பிள்ளைகளை எடுத்து கொடுக்கின்றார். வைகையிலே சோழ மன்னன் கொண்ட அந்த 2 பிள்ளைகளையும் உயிர்த்தெழுப்பி கொடுக்கின்றார். அப்படி கொடுத்து வாழுங்கோ புவியில் வயது 16 எனவே எல்லோரும் நன்றாய் இருந்து ஒரு இனமாய் நல்லோராய் சாகாமல் நீடோடி காலமெல்லாம் ஆண் பெண்ணோடு அதிக பல பாக்கியமும் பெற்று காணக்கான நீங்கள் கம்பையற்று வாழ்ந்திருங்கள் என்று விடை கொடுத்தார். அதுபோல பட்சி பறவைகளை பல சீவ செந்துகளை அழைத்து நீங்கள் இந்த அச்சமில்லா தர்ம புவியிலே அல்லல் வினை இல்லாமல் பெற்று பெருகி பிதியெல்லாம் ஒரு இனம் போல் ஒத்து கூடி ஒரு தரத்து நீர் குடித்து ஒற்றுமையாக வாழ்ந்திருங்கள் என்று விடை கொடுத்தார். அதுபோல பூவாச நளிர் விருட்சமானதுக்கு அல்லல் அகற்றி அமர்ந்து மிக வாழும் என்று விடை கொடுத்தார் எம்பெருமான் வைகுண்டர். அங்கே வருணனை பார்த்து நீ தருணமது பார்த்து சாற்றீர் என்று விடை கொடுத்தார். வாயுவை அழித்து நீ பூவெடுத்து போடுவதை போல திண்டலாக வீசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விடை கொடுத்தார்.
இப்படி அவரவர்கள் அந்தந்த பணியை செய்கின்றார்கள். அங்கே வைகுண்டருக்கும் அம்மைமார்களுக்கும் அம்மைமார்கள் 7 பேருக்கும் ஒரு அந்த தெய்வீக சக்திகளுக்கும் லட்சுமி, பகவதி, பார்வதி, மட்டையாட்டாள், வள்ளி தெய்வானை இப்படி அந்த தெய்வீக சக்திகளுக்கும் ஒரு செல்ல நல்ல கல்யாணம் நடக்கிறது. அந்த சபையிலே ஐயா வைகுண்டரோடு அனைவரும் ஒன்று இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு திரு கூட்டமாக அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு அம்மாவை காணவில்லை. ஒரே ஒரு அம்மாவை அந்த சபையிலே காணவில்லை. அந்த அம்மா வர வேண்டாமா என்று அம்மைமார்கள் 7 பேரும் கேட்கின்றார்கள். சான்றோர்களை பெற்றெடுத்த அந்த அம்மைமார்கள் 7 பேரும் கேட்கின்றார்கள். இந்த மாதர்கள் வந்த போதிலே சிந்தையாகிய தெய்வ மாதர்கள் முந்த நாங்களும் இந்த பாலரை முற்று மாதவம் போல் வளர்ந்திடும் சிந்தர் மாமணி தெய்வநாயகி தேவி காளி வராகி சுந்தரி இந்த மங்களமானதில் கண்டிலோம் எங்கள் நாயக என்றவர் போற்றினார். போற்றி மாதரை பார்த்தினாதனும் போதமாமென பமிது கோருவார் சாற்று மாதரை தையல் ஈழ்வரி சந்தமாகிய சுந்தரியானவள் பத்தமைந்தரை காத்திடாமலே பலரெண்டுயர் இப்படியானதால் ஏற்றி கௌவையால் வித்திருக்கிறாள் என்று எண்ணம் தேர்ந்தவள் தன்னை அழைக்கிறேன். பெண்ணே கேளுந்தன் பிள்ளை 2 தன்னொழிரை கைலக்க உலாயே கரிகால சோழனவள் மனதினால் காளி கூண்ட மனமுடைந்து என்னிடத்தில் வந்து யோவளமையும் உரைத்தேன் பாலர் மொழித்து பரம்பரிய வைகுண்டரும் சீலமுள்ள தர்ம சீமையர சாழுகையில் அறிவேனது மட்டும் வடவா மோகமதிலே ஒருவே துணையனவே கோவிந்திருப்பேனிருந்தாள் இப்போதவர்க்கு இங்கு வர நியாயம் உண்டு. நற்போடு ஒத்த நல்லவர காளியிதானே அழைக்கிறேன் என்று ஆதி நீனுக்கெழுத்தான் பிழைக்கிறேன் என்று பெரிய குல மகாளியே வந்து நரணரை உவந்து பதம் குவித்து வந்து நின்று சிவனை அடி தொழுது பாலரெல்லாம் முந்தன் பாதம் வந்து சேர்ந்தாரென்று மாலவரி என்று மனது மகிழ்ந்ததையா நாரணரமைச்சு நந்தாயக மகிழ்ந்து காரணமதாது களி கூர்ந்து இனதாக வைகுண்ட நாதருக்கும் வாழ்மடந்தை மாதருக்கும் கைகண்ட நல்ல கலியான மோகித்தேன் மணிவை கொண்டருக்கு மாமகுடமும் சூட்டி அழியாபரணோ
எடுத்தணிந்தே தங்க கொல்லாவும் தளிர் நிற சட்டையிட்டு பெண்கள் கூறவையிடு பெரும்புல் மாலையோ சுடி பன்னீர் பரிமளமும் பவள நிற ஒட்டுமிட்டு நீர்களாடி நாரண கண்மணிக்கு ஆலத்தே வன்னி ஆகாய திவட்டமும் கோலமடவார்கள் கொக்குளித்து நீராடி பட்டு பணிகள் பரிமணங்குகளும் பொறிந்து கட்டு முறையாய் கல்லிய தானோயிலாய் தேவர்கள் மூவர்களும் திசை வந்த மன்னர்களும் மூவர்களும் நல்ல மொழித்த பல சிந்தைகளும் நான்முகனும் வேத நல்ல மறையோரும் வானுகமோ மண்ணுகமோ மன்றுகமோ ஒன்றனமே எல்லாரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியுடன் நல்லோர்கள் எல்லாம் நாரணர் பொன்பதிக்குள் பவிசு வந்து சிங்கார ஒற்பரிக்குள் மறுப்புகளோ சிங்காசனத்தில் மகிழ்ந்திருக்க ஓவம் எனவே பெரியவை குண்டரையும் கோவே கிரிபோல் பொறுவைரதமிதேற்றிய தேவாதி எல்லாம் சிவ சிவா ஒத்தியன தீவ செந்தல்ல திருப்பாட்டு கூறி வர தெய்வ மடவார்கள் திருக்குறவை பாடிவர மெய்வதிந்த சான்றோர் முகி முகனவை கூடிய கட்டியங்கள் கோரி கனக பொடியும் தோவி கட்டி கட்டி என்று கீர்த்தனங்கள் பாடி வர வாரி சங்கோத வாழ்வு மலர்துவ வருணு நல்லந்தி மலர் தூவ இந்த கொலுவாய் எழுந்திரதம் இதேறி சிந்தர் மகிழ சிவமோ தீருமாலு சுந்தரத மீதில் கூண்டங்கிருந்து நாடர் மகிழ நல்ல தேரு பவிசே நேராக வந்து நெடியோன் பதிரனிலே சீராய் பதிமொடுகே சகலது வீதானீங்கிய அமைத்து அலை கொண்டிருந்த அழகுபதி கோபுரமும் சமைத்து இருந்த தங்கமணி மண்டபமும் மண்டபமும் மேடைகளும் மணி வீதி ஒட்டருவம் புள்ளரை கண்டது கொடி மரங்களும் தோன்ற மாறியது நீங்கி வைத்தலுக்கில் போயிடவும் சோதி வைகுண்டு சாபோ நீரை வேறிய அவன் நிறைவேறி தானாய் நினைத்ததெல்லாம் யாம முறையாயங்கி குதித்திடுமா என்ன யாமம் எல்லாமே இட்டதெல்லாம் கொல்லம் பதிதான் புறந்தாடு வந்ததினாலே நிறைவேறி நானோ நிச்சித்தமை வரம்போல் உரைப்படிகள் வராமல் குணமாக வாழும் என்றாரே படியேயாமோ எல்லாம் நிறைவேறி 32 முகித்த சிங்காசனத்தில் போத்த மணக்க சேவிக்க இருபுறமோ ஒப்பற்ற பொற்பதிக்குள்
உயர்ந்த சிங்காசனத்தில் மன்னர் எதிரி வையகத்தில் இல்லாமல் திருமஞ்சரானே வெற்றி வைகுண்டருமே சிங்காசனமிதிருந்து தெய்வ செங்கோல் நடத்தி பொங்காரமானே புவி தர்ம ராஜ்யத்தில் ஆளுவார் என்ற ஆகமனுப்படியே ஏழு பெண்மகள் இரமுள்ளாய் தான் கூடி